ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுடைய இன்னைக்குண்டான கள நிலவரங்களும் இன்னைக்குண்டான தரிசன நேர விவரங்களையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் தராங்க. திருப்பதி வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினந்தோறும் 9 மணிக்கு டிக்கெட் தராங்க. இன்று வேலைக்கிழமை என்பதால் வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை தரிசன டிக்கெட் கிடையாது. அதனால் இன்றைக்கி டிக்கெட் வெறும் 7000 டிக்கெட் தான் எப்பயுமே கொடுப்பாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய 7000 டிக்கெட்டும் நேற்று இரவு 10-12க்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஆனால் பயங்கரமான கூட்டம் வந்து பக்தர்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. டிக்கெட் எல்லாம் நிறைய பேர் திரும்பி போனாங்க. திருப்பதியிலும் நிறையா கூட்டம் இருந்துச்சு. திருமலையில் தரிசனம் பார்க்கறது நேற்று இரவுலேருந்தே பக்தர்கள் கூட்டம் அதிகம். இன்று காலையும் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகமாக வந்துட்டுருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் நான் இன்று இரவு 9 மணிக்கு நாளை தரிசனம் செய்வதற்கு ஒரு 10லேருந்து 12,000 டிக்கெட்டும், சனிக்கிழமை தரிசனம் செய்வதற்கு ஒரு 6லேருந்து 8,000 டிக்கெட்டும் பக்தர்களுக்கு வழங்க வாய்ப்புகள் உண்டு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் இன்று காலை 6 மணிக்கு 3000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த 3000 டிக்கெட் காலை 6 மணிக்கு தொடங்கி காலை 8:19க்கெல்லாம் முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு இன்று ஆகும் தரிசன நேர விவரங்களை தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. 17/4/2025 அன்று காலை 7 மணி நிலவரப்படி 12 மணி நேரம் தரிசனத்துக்காகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்களுக்கு ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்காக பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்காக 2 முதல் 3 மணி நேரம் வரை இன்று ஆகும். எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்போம் பக்தர்களுக்கு 3.5 மணி நேரம் முதல் 5.5 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம். நேற்று 16/4/2025 அன்று 70,372 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 24,463 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,25,00,000 உண்டில் காணிக்க வந்திருக்கிறதாகவும் நேற்று 13 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது 9 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்களை ஆல்மோஸ்ட் 31 குடோன்கள் திறந்து வச்சிருக்கிறதாகவும் 21 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதாகவும் தற்பொழுது 1 மணி நேரமாக கடைசியாக டோக்கன் பக்தர்களை கொடுத்ததுக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 1635 பேர் டிக்கெட்டு கொடுத்ததாகவும் மொத்தமாக காலையிலேருந்து பக்தர்களை 5402 பேரை திறந்து விட்டதாகவும் தற்பொழுது பக்தர்கள் 8,935 பேர் பக்தர்கள் காத்திருக்காங்க என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதை 21 குடோன்களை 8,935 பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலிமா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. அதில் இன்று 17/4/2025 அன்று காலை 6:50 நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் 1200 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 419 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் திருமலையில் ரூம் புக்கிங் காலை 5 மணிக்கு கொடுத்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் லைனில் ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருப்பதியில் ரூம் புக்கிங் செய்யணும் விஷ்ணுவாசில் கிடைக்கும். தாராளமாக ரூம் புக்கிங் நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயில் வரும் அனைத்து அப்டேட்களும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனல் உடனுக்குடன் கொடுக்குறோம். தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.